பாடகட்டி மாரியம்மன், வலங்கை மான். ஏண்டி இப்ப என்ன கிழிச்சிட்டு லைவ் வர? உன்னை என்ன என்ன கிழிச்சிட்டேன்னு லைவ் வர? அப்போ அப்படி இப்ப நீ என்ன கிழிச்சிட்டேன்னு நீ லைவ் வர்ற? நான் கிழிச்சிருக்கேன். நான் பெரிய கிழிச்சிருக்கேன் யூடியூப்ல, தெரியுமா? நான் எவ்வளோ கிழிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியாதா? அது எப்படி தெரியும் உங்களுக்கு? புதுசாக தானே வந்திருக்கீங்க, அதான் தெரியல. விவசாயத்தை பற்றி போட்டு நிறைய கிளியும் கிழிச்சிட்டேன். இப்போ இப்போ என்ன போடலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகள் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஏதாவது பணம் சம்பாதிக்கலாம் வீட்டிலே இருந்து, அது எப்படிங்கிற மாதிரியோ பெண்களுக்கு மோட்டிவேஷனாக நிறைய இப்போ கிளிகளையும் கிழிச்சிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? பார்த்தீங்களா? நான் பாட்டுக்கு லைவ் போட்டுக்கிட்டு இருந்தேன். நம்பர் கேட்டீங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்க நம்பர் கொடுங்க, நான் கேட்டுட்டு தரேன்னு சொன்னேன். இப்போ நீ திட்டுறீங்க பார்த்தீங்களா? சங்குமதி பேரை தினம் ஒரு பேர் சங்கரிக்கு. ஆமாக்கா, முந்தா நேரத்து வந்து யாரோ கூட வந்திருக்காங்களே, யாரையோ விட்டுட்டேன். யார்? வில்லேஜ் குக்கிங். ஹாய் அக்கான்னு இருக்காங்க. ஹாய்ப்பா ஹாய்ப்பா. ஆமாம், மஞ்சக்கா. சங்குமதி பேரை தினமும் ஒரு பேர் சங்கரிக்கு. நேற்று கருத்து சங்கரி, இன்னைக்கு முந்தானத்து வந்துருச்சு. சங்குமதி வந்து முந்தானத்து வந்த பேர். மானங்கட்டவனே வணக்கம். மானங்கட்டவனே. ஆமாம், வாக்கா அவனை கிழிச்சு தொங்க விடு. பக்கி பெயல, அவங்க கிழிச்சாலும் ரோசை வராதுக்கா. அதாவது நம்மளை திட்டுறவங்களே நம்ம கிட்ட நல்லா அன்பா பேச வச்சிடணும், அதுதான் என் பாலிசி. ஓ அப்படியா? ஆமாக்கா. அக்கா என்ன மொட்டை அடிச்சிட்டீங்க? அதை அடிச்சு ஒரு மாதம் ஆக போகுதுப்பா. கோயிலுக்கு வேண்டுதல். உங்களுக்கு எப்போ முடிவு வளரும்? அது வந்து நம்ம கையிலையா இருக்கு? இந்த டெய்லிலாம் லைவ் போடுறேன், பார்த்துக்கோங்க. என்ன மானங்கிட்டவனே, உங்கள் ஐடி பேர் தான் அப்படி இருக்குன்னா நீங்கள் கேட்குற கேள்வியும் அப்படி இருக்கேன். ஏன் இப்படிலாம் பேசக்கூடாது இல்லையா? சொல்லுங்க. என்ன மானங்கிட்டவரே? மானங்கட்டவரை டைம் அவுட் பண்ணிவிட்டேன். நம்மக்கிட்ட டீசெண்டாக யூடியூப் டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லை ஜாலியாக பேசணுமா பேசுங்க. வேண்டாத பேச்ச பேசுனா டைம் அவுட் பண்ணுவேன், இல்லாட்டி ரிமூவ் பண்ணி விட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன காட்ட இருப்பேன்? உனக்கு முக்கியமான ஒன்று காட்டணும், அப்படியே லைவ்லேயே இருப்பேன். வந்துடுறேன். நல்லா இருக்காப்பா? புதுசா வாங்கின முந்தா நேற்று தான் வாங்கினேன். நல்லா இருக்கா? பார்த்துக்கா. எதையாவது உங்களை காட்ட சொன்னா காட்டிட்டேன். நல்லா இருக்கா? புது விளக்கமாறு பார்த்துக்கோ. 120 ரூபாயாம். அடிச்சா கூட பிய்யாத விளக்கமாறு இருக்குது. எவ்வளவு புது விளக்கமாறு எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்திருக்காரு. நல்லா இருக்கா? அப்படி வரணுப்பா வலிக்கு. நான் ஒரு சிந்தனை சிற்பி. ஆண்டனி மரியாள் வாங்கக்கா வாங்கக்கா. காலை வணக்கங்கா. காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா மரியாக்கா? சூப்பர் யூ. அப்படியா? சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து துணியெல்லாம் மடிச்சாச்சு, பார்த்துக்கோங்க. துணி மடிச்சுட்டேன். மஞ்சக்கா ஒரே சிரிப்பா சிரிக்குதே. கூடையில் வாங்க காய். ஒரு கறிக்குழம்பு மண்டை குழம்பு வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவு? காய்கறி செலவு தனி. இது என்ன பாக்கெட் வாங்கியிருக்கேன்? இது எவ்வளோன்னா 30 நினைக்கிறேன். இது பட்டை லவங்கம் 5 ரூபா. இந்த இஞ்சி 5 ரூபா. பூண்டு உங்கள் ஊரில் என்ன விலை? வெள்ளைப்பூடு. எங்கள் ஊரில் வெள்ளைப்பூடு விலை எவ்வளோ தெரியுமா? 50 வெள்ளைப்பூடு 16 ரூபாயாம். அடுத்து ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? என்னோட நேம் அர்ச்சனா. வாங்க வாங்க. விருத்தம்மாக்கா. உங்கள் பேர் அர்ச்சனாவா? விருத்தம்மான்னு சொல்லி பழகிருச்சு. இப்போ அர்ச்சனான்னு புதுசா